நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பிரவேசிகா அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 எக்ஸாம்க்கு சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து ஆதுனிக் பத்ய அதுல இருந்து வரக்கூடிய क्वेश्चन ஆன்சர்ஸ். இது 10 போயம்ஸ்க்கு இருக்கு. நம்ம வந்து 8க்கு படிக்கணும். 1 to 8 போயம்ஸ் நல்லா தரவு பண்ணுங்க. உருது பத்ய அதுல 2 இருக்கு. அந்த 2 போயத்துக்கான கொஸ்டின்ஸையும் நல்லா தரவு பண்ணுங்க. இதுல இருந்து நிச்சயமா நம்ம அட்டன் பண்ற லெவலுக்கு வந்துரும். செகண்ட் ரோமன் கவி பரீட்சை மைதிலி சரண் குப்தா, ராம்தாரி சிங் தினகர், மாக்கன்லால் சதுர்வேதி. தேர்ட் ரோமன் போயம் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் யசோத்ரா கா விலாப், கலம் ஆஜ் உன்கி ஜெய் போல். இந்த 2 போயத்தோட எஸ்ஏஸையும் நல்லா தரவு பண்ணுங்க. இது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஷார்ட்டா எழுதி டீச் பண்ண வீடியோ பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்து படிங்க. ஃபோர்த் ரோமன் போயம் ஆதுனிக் பத்திய, அதாவது போயம் இஆர்சி வந்து ஆதுனிக் பத்தியில இருந்து வரக்கூடிய இஆர்சிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் புஷ்ப புஷ்பசே, அந்த ஸ்டார்டிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஜோ அகனித் லகு. தேர்ட் ஒன் பிரதம் சபியதா. फोर्थ वन प्रयान तूर्य. फिफ्थ वन सांस के प्रश्न. सिक्स्थ वन शीश के ये. இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுல நிறைய இருக்குது. அதுல நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டனா கொஞ்சம் இஆர்சி தான் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க வந்து இதுவே அதிகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸை படிக்க இப்போ ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணும்போது தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். செவன்த் ஒன் ஏ ஷிகர் ஏ. एट्थ वन हम पुराने हैं. नाइन्थ वन जिस बोली की. 10th वन धैर्य तुम्हारा होगा. फिफ्थ रोमन ईआरसी फ्रॉम उर्दू अंड दोहे, அதாவது உருது மற்றும் தோஹேல இருந்து வரக்கூடிய இஆர்சி எல்லாத்தையும் நம்ம இப்போ தோஹே இஆர்சி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. எல்லாத்தையும் படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நீங்க இந்த உருது இஆர்சியை மட்டும் தரவு பண்ணுங்க. அதுல மொத்தமே 4 இஆர்சி தான் இருக்குது. அதை நல்லா தரவு பண்ணாலே நம்ம 2 அட்டன் பண்ற மாதிரி வந்துடும். 4 கொடுத்து 2 கேட்பாங்க, 2 உருதுல இருந்து 2 தோஹேல இருந்து. அதனால உருதுவை மட்டும் படிக்கும் போதே இந்த ரோமன் அட்டன் பண்ண முடியும். 6th ரோமன் தோஹே, அதாவது மெமரி போயம் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எப்போதுமே எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்றது தான், மெமரி போயம்ங்கிறது எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். 7th ரோமன் ப்ரோஸ் ஸ்மால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 1 to 7 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணுங்க. 8th ரோமன் ப்ரோஸ் டீடைல்ஸ் 1 to 5 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணுங்க. இந்த ப்ரோஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க எந்த எஸ்ஏ படிக்கிறீங்களோ அதுல இருந்து கேட்கக்கூடிய டீடைல்ஸை அந்த எஸ்ஏ வச்சு ஈஸியா எழுதிடலாம். அதுக்குன்னு தனியா படிக்க வேண்டியதில்லை. 9th ரோமன் ப்ரோஸ் எஸ்ஏஸ் நச்சிகேதா, பேச்சாரா பலா ஆத்மி, யூனிகோடு. இதுல நான் நச்சிகேதா, பேச்சாரா, பலா ஆத்மி இது ரெண்டுமே ஷார்ட்டா எழுதி டீச் பண்ண வீடியோ இருக்கு பிளேலிஸ்ட்ல, அதை பார்த்து படிங்க. ப்ரோஸ் இஆர்சி வந்து ஒரு 5 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் 5 ஏகான் கி புக். அதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ். இது வந்து 5 லெசனுக்குமே கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. ஆனா நான் வந்து ஈஸியா உங்களுக்கு இருக்கிற லெசன்ஸ் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு 4 லெசன்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 படிக்கலாம், இல்ல லாஸ்ட் 4 படிக்கலாம், எப்படி வேணாலும் படிக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியா இருக்க லெசன்ஸா 1, 3, 4, 5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் 5 ஏகான் கி புக்ல இருந்து வரக்கூடிய டிப்பனிஸ் ராம், பகாசுர், குந்தி, வசந்த். தேர்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் 5 ஏகான் கி புக் மாண்டவி, பீம், குந்தி, அனந்த். இப்ப இதுல பாருங்க, ராம் அந்த குந்திங்கிறது 2லயுமே நான் இம்பார்ட்டண்டா கொடுத்திருக்கேன். சோ நீங்க அதை எஸ்ஏ மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா டிப்பன்ல கேட்டாலும் எழுதிக்கலாம், அதுல கேட்டாலும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் அப்படி கவர் பண்ணி படிக்க கத்துக்கங்க. ஃபோர்த் ரோமன் இஆர்சி ஃப்ரம் 5 ஏகான் கீழ இருந்து வரக்கூடிய இஆர்சி 1, 2, 3, 4 இந்த 4 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணிக்கங்க. எப்போதுமே இஆர்சி இதெல்லாம் வந்து நீங்க எஸ்ஏ, கேரக்டர் இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல, அந்த லெசனை வச்சே அதுல உள்ள பேராகிராஃப்ஸை வச்சே எழுத ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் சத்யகா ஸ்வர் புக். சத்யகா ஸ்வர் புக்ல இருந்து வரக்கூடிய டிப்பனிஸ் இது வந்து காந்திஜியோட ஹிஸ்டரி. फर्स्ट वन माँ बाप और जन्म. सेकंड वन हाई स्कूल में. இதெல்லாம் வந்து காந்திஜியோட வாழ்க்கை வரலாறு தான்.
ஒன்று படிச்சிருக்கீங்கன்னா அதை வச்சே இன்னொன்று எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் गांधी के मांसाहार करने का निश्चय. फोर्थ वन मांसाहार की मुलतवी. फिफ्थ वन धर्मों के प्रति समभाव அல்லது சபி ஜாதியோं पर समभाव. இதை வந்து 2 டைப்ஸா கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். सिक्स्थ वन विलायत जाने की तैयारी. सेवंथ वन डॉक्टर मेहता का उपदेश. एट्थ वन प्रतिज्ञा बनाम उपयोगितावाद. सिक्स्थ रोमन एस्से फ्रॉम सत्य का स्वर बुक. அதாவது அந்த காந்தியோட புக்ல இருந்து வரக்கூடிய எஸ்ஸே. लड़कपन, विवाह और मांस भक्षण, आंखें खुली, चोरी और प्रायश्चित. இந்த எஸ்ஸேஸ்மே டிப்பனியில கேட்டாலும் எஸ்ஸே மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. இப்போ லடக்பன் வந்து ரெண்டுலையுமே இருக்கு அப்படின்னா நம்ம எஸ்ஏ படிச்சுட்டு டிப்பனி கேட்டாலும் எழுதிக்கலாம், எஸ்ஏ கேட்டாலும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி அது வந்து காந்தியோட ஸ்டோரிங்கிறதுனால அதில் எது கேட்டாலும் நீங்கள் படித்ததை வச்சே எழுதி வைக்கணும். 7th ரோமன் வச்சன் பதிலியே எல்லாமே படிக்கணும். 8th ரோமன் லிங் பதிலியே எல்லாமே படிக்கணும். 9th ரோமன் ஏக் சப்தமே அர்த்த லிக்கியே. ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதுக்கான மீனிங்கை ஒரே வேர்டாக எழுதணும். அது எல்லாத்தையுமே படிக்கணும். இந்த மாதிரி காந்தி புக்கு மட்டும் நம்ம படித்தது வல்லையேன்ட்டு இருக்காதீங்க. நம்ம எது படித்தாலும் எது படிச்சிருக்கோமோ, அதாவது நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், இங்கே கேட்குறது ஒன்றா இருந்தாலும் நீங்கள் படித்ததை வச்சே அட்டன் பண்ணிடணும். அடுத்து 10th ரோமன் கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸ்மால் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு வரிசையாக ஒரு 25 கொஸ்டின்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 11th ரோமன் டீட்டெயில்ஸ், கிராமர் டீட்டெயில்ஸ். அது வந்து व्याकरण की परिभाषा, व्युत्पत्ति की दृष्टि, रचना की दृष्टि. நான் ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். प्रयोग की दृष्टि, भाववाचक संज्ञा की परिभाषा, लिंग की परिभाषा, वचन की परिभाषा, हिंदी में वचन परिवर्तन, कारक की परिभाषा, कर्म कारक और संप्रदान कारक, करण कारक और अबादान कारक, सर्वनाम किसे कहते हैं, पुरुषवाचक सर्वनाम, अनुच्छेदवाचक सर्वनाम, विशेषण की परिभाषा, क्रिया की परिभाषा, भूतकाल किसे कहते हैं. இது எல்லாமே இப்போ நம்ம மற்ற எந்த ரோமனாக இருந்தாலும் நீங்கள் படித்து ஓனா கூட எழுதிக்கலாம். இந்த ரோமனை பொறுத்த வரைக்கும் கிராமர் டீட்டெயில்ஸ், கிராமர் ஸ்மால் கொஷின்ஸ், அதில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை தெளிவாக படித்து உள்ளது உள்ளபடி எழுதினா மட்டும்தான் மார்க் கிடைக்கும். அது ஒவ்வொன்றும் ஈஸியான கொஷின்ஸ் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு படித்து அதில் உள்ளதை எழுதுங்க. மற்ற நம்ம ஒரு ஸ்டோரியை படிச்சுட்டு நீங்கள் ஓனாலாம் எழுதி வைக்கிறீங்களா, அது மாதிரிலாம் இதை பண்ணவே கூடாது, மார்க் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் கிராமர் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை படித்து அதுக்கு தகுந்த பதிலை தான் நீங்கள் எழுதணும். இல்லைன்னா இந்த 2 ரோமன்ஸ்லையும் மார்க் எடுக்கவே முடியாது. மற்றபடி நமக்கு இந்த செகண்ட் பேப்பரில் இந்த காந்தி புக்கு இதில் இருந்தெல்லாம் நம்ம நல்லபடியாக மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கான பிடிஎஃப்பை நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பிளேலிஸ்ட்டில் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட்டு எல்லா கிளாஸஸுமே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை பார்த்துக்கலாம். சென்னைக்கு தனியாக, தமிழ்நாட்டுக்கு தனியானே நான் வந்து பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நல்லா படிச்சுக்கலாம். அதோட இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நடத்த இருக்கிறேன். அதையும் படிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.